இது கனவா நினைவா? இது கனவா நினைவா? இளவரசன் இப்படி நினைத்து கொண்டு இருக்கையிலே படம் இடைவேளை வந்துவிட்டது. தியேட்டரில் விளக்குகள் எல்லாம் போட்ட பிறகுதான் இளவரசன் அங்கிருந்த எல்லோரையும் பார்த்தான். அங்கு இனியா மட்டும் அல்ல, அவள் அக்கா, அம்மா என்று அவள் குடும்பம் அனைத்துமே இருந்தது. இளவரசனுக்கு ஒன்றுதான் புரியவில்லை. இனியா அவன் மேல் கோபத்தில் இருக்கிறாள். இப்போது எப்படி அவளின் குடும்பத்தோடு வந்தாள்? அதுவும் இளவரசனின் தாய் இவ்வாறு சினிமாவிற்கெல்லாம் வந்து வெகு நாட்கள் ஆகின்றது. அப்படியே அவனோ சந்துருவோ அழைத்தாலும் கூட அவர்கள் எல்லோரும் முன்பு அவன் தந்தையோடு சென்றது ஞாபகம் வரும் என்று கூறி மறுத்து விடுவார். ஆனால் இப்போது இவர்கள் எல்லோரும் எப்படி ஒன்றாக என்பதுதான் அவனுக்கு புரியவில்லை. இவன் இப்படி எண்ணிக்கொண்டு இருக்கையிலே அங்கு எல்லோரும் சந்துருவிடம் அவரவருக்கு என்ன வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தனர். இளவரசன் அவன் எண்ணத்தை சற்று ஒதுக்கி வைத்துவிட்டு அவனும் சந்துருவிடம் சேர்ந்து கொண்டான். அதற்குள் பாலுவும் எழுந்து, நானும் உங்க கூட வர்றேன் என்றார். சந்துரு, இருக்கட்டும் அண்ணா, நானும் அண்ணனும் வாங்கிட்டு வர்றோம். ஏற்கனவே அண்ணி நீங்கள் இப்படியெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்லைன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் உங்களோட ப்ரீசியஸ் டைமாக நீங்கள் எங்கள் அண்ணி கூடவே ஸ்பெண்ட் பண்ணுங்க என்று சிரித்து கொண்டே சொன்னான். முதலில் மறுத்து கூற எண்ணிய பாலுவும் அவன் கேலியால் ஒன்றும் கூற இயலாமல் சரி என்று சிரித்து கொண்டே அமர்ந்து விட்டான். ஓகே, எல்லோருக்கும் என்ன வேணும்னு நான் இப்போ திரும்ப சொல்கிறேன், கரெக்டானு பார்த்துக்கோங்க, அப்புறம் என்னை திட்டக்கூடாது என்று கூறி பாலு அண்ணனுக்கும் ஜோதி அண்ணிக்கும் 7up, அம்மாவுக்கும் ஆண்டிக்கும் பாப்கார்ன், அபிக்குட்டிக்கும் இனியாவுக்கும் ஐஸ்கிரீம், கரெக்டா என்று அவன் கேட்கும்போதே இளவரசன் இடையிட்டு, இனியாவுக்கு இப்போதானே உடம்பு சரியில்லாமல் போச்சு, அதுக்குள்ள ஐஸ்கிரீம் எல்லாம் வேண்டாம் என்றான். இனியாவின் தாயும், நானும் அதைத்தான் சொல்ல வந்தேன், இனியா ஐஸ்கிரீம் எல்லாம் வேண்டாம் என்றான். சந்துரு இனியாவிடம் வேற என்ன வேண்டும் என்றான். இனியா இளவரசனை முறைத்தவரை எனக்கு ஒன்று வேண்டாம் என்றான். அதற்குள் அபி இடையிட்டு, என்ன சித்தி இப்படி பண்ணுற, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு தானே ஐஸ்கிரீம் வேண்டாம்னு சொல்கிறாங்க, நீ என்ன சின்ன குழந்தை மாதிரி பண்ணுற என்று பெரிய மனுஷியை போல் பேசினார். அங்கிருந்த அனைவருக்கும் அபியின் பேச்சை கேட்டு ஒரே சிரிப்பு. அவள் அம்மா இனியாவிடம், பாத்தியாடி என் பேத்தி எவ்வளோ அழகா சொல்கிறா, நீ என்னவோ சின்ன புள்ள மாதிரி அடம் பண்ணிக்கிட்டு என்றார். அப்போது சந்துரு, நீங்கள் எல்லோரும் இப்படியே பேசிக்கிட்டே இருந்தால் பிரேக் முடிஞ்சே போயிடும் என்றான். இப்போது எல்லோரின் பார்வையும் இனியாவின் மேல் இருக்க வேண்டா வெறுப்பாக எனக்கு ஒரு ஃப்ரூட்டி என்றான். சரி என்று திரும்பிய சந்துரு மறுபடியும் திரும்பி, சாரி மாமா, உங்களை மறந்துட்டேன், உங்களுக்கு என்ன வேண்டும் என்று இனியாவின் தந்தையிடம் கேட்டான். அப்பா பரவாயில்ல, நீயாச்சும் என்னை கேட்டியே, நான் இருக்கிறதே எல்லோரும் மறந்துட்டாங்கன்னு நினச்சிட்டேன் என்று சிரித்து கொண்டே சொன்னார். எனக்கும் ஒரு பாப்கார்ன் வாங்கிட்டு வாப்பா, நான் என் பொண்டாட்டி என்ன சாப்பிட்றாலோ அதைத்தான் சாப்பிடுவேன் என்றார். இப்போது அங்கு எல்லோரும் சிரித்தனர். அவரின் மனைவி, போங்க, ஏங்க இப்படி சின்ன பிள்ளைங்க எதிரில் இப்படி என் மானத்தை வாங்குறீங்க என்று அழகாக வெக்கப்பட்டார். இனியா மன நிறைவுடன் தன் தாய் தந்தையை பார்த்து கொண்டிருந்தாள். ஒரு காலத்தில் எப்படி இருந்தவர் இப்போது இப்படி தாயின் மேல் அன்பை பொழிகிறார் என்று நினைத்து கொண்டாள். எப்படியோ ஒரு வழியாக சந்துருவும் இளவரசனும் கிளம்பி சென்றனர். வெளியே சென்ற இளவரசனுக்கு பொறுமையே போய்விட்டது. சந்துரு, என்ன இது, இங்கே என்னதான் நடக்குது? அம்மா இப்படி கொஞ்ச நாள் பழகினவங்க கூட எல்லாம் வெளியிலே வரமாட்டாங்களே, அதுவும் சினிமாவுக்கெல்லாம் சான்ஸே இல்லையே, அதுவும் இனியா வீட்லேயும் எல்லோரும் வந்திருக்காங்க, என்னடா இதெல்லாம், தயவு செஞ்சு என்ன நடக்குதுன்னு சொல்றியா என்று கேட்டான். சந்துரு சிரித்து கொண்டே, அண்ணா எல்லாம் உனக்கு நல்லது தான் நடக்குது என்றான். என்னடா சொல்கிற? அண்ணா, இனியாவோட அப்பா வேற யாரும் இல்லை, நம்மளோட மாமா தான், அதாவது அம்மாவோட அண்ணன் என்றான். அதற்குள் இளவரசனின் முகம் கோபத்தில் சிவந்து விட்டது. அவனின் கோபத்தை புரிந்து கொண்ட சந்துரு, வெயிட் அண்ணா வெயிட், அம்மாவோட அண்ணன் தான் சொன்னேன், நீ நினைக்கிற அந்த மாமாங்க இல்லை, இவர் அம்மாவோட பெரியப்பா பையன், இவருக்கு அம்மா மேலே ரொம்ப பாசம், ரொம்ப வருஷம் அம்மாவை தேடி இருக்காரு, இப்போ எப்படியோ அந்த கடவுளோட அருளால் நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டோம் என்றான். அண்ணா, அம்மா இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, அவரை அம்மா பார்த்த உடனே எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க தெரியுமா? அவரும் அதே மாதிரி தான், அந்த ஆண்டியும் அங்கிளும் என்னை நடுவில் உட்கார வச்சுக்கிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க, அதுலேயே அவங்க சந்தோஷம் தெரியுது.
அதனால் இப்போ நீ எதுவும் பேசி யாரோட சந்தோஷத்தையும் கெடுக்கக்கூடாது. ஐ ஹோப் நீ எதுவும் பண்ண மாட்ட என்று சிரிப்புடன் முடித்து விட்டான். இளவரசனுக்கு இனியாவின் அப்பா அவனின் சொந்த மாமா இல்லை என்பதே பெரிய ஆறுதலாக இருந்தது. அதுவும் அம்மா எப்போதோ இந்த மாமாவை பற்றி பாசமாக பேசிய நினைவுகள் அவனுக்கு இருந்தது. டேய் சந்துரு, இதெல்லாம் ஓகே, இவங்க நம்ம ரிலேஷனு எப்படி தெரிஞ்சது? அண்ணா அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன், இப்போ எல்லாம் வாங்கிட்டு சீக்கிரம் போகலாம் வாங்க, இல்லைனா அபி இங்கேயே ஓடி வந்துடுவா என்றான். இளவரசனும் சரி என்று தலையாட்டியவரே சந்துருவுடன் சென்று எல்லாவற்றையும் வாங்கினான். இனியாவின் பக்கத்தில் அமர்ந்திருந்த ராஜலட்சுமி இனியாவிடம் எதையோ பேசிக்கொண்டிருந்தார். இனியாவு அவருக்கு பதில் கூறியவரை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டிருந்தாள். இளவரசன் உள்ளே நுழையும் போதே இனியா திரும்பி திரும்பி பார்ப்பதை கவனித்து விட்டான். ஆனால் அவளுக்குத்தான் கூட்டத்தில் அவர்கள் தெரியவில்லை. இளவரசன் ஒரு சிறு முறுவலுடன் அவர்கள் அமர்ந்திருந்த இடத்திற்கு வந்தான். சந்துருவும் இளவரசனும் அவரவருக்கு வாங்கியதை அவரவர் கையில் கொடுத்து கொண்டிருந்தனர். இளவரசன் இனியாவிற்கு ஃப்ரூட்டியை கொடுத்தான். அவள் நிமிர்ந்தே பார்க்காமல் தேங்க்ஸ் என்று கூறி வாங்கி கொண்டாள். சந்துரு சென்று அவன் இடத்தில் அமர்கையில் இனியாவின் தந்தை அவனிடம், சந்துரு நீ போய் அங்கே உட்காரு, என் தங்கச்சியை கொஞ்சம் இங்கே வர சொல்லுப்பா என்றான். சந்துரு எழுந்து வந்து, அம்மா மாமா உன்னை அங்கே வர சொல்கிறாரு என்றான். அவன் தாய் எழுந்து சந்துருவின் இடத்திற்கு சென்று விட்டார். சந்துரு சிரித்து கொண்டே இனியாவிற்கும் அவன் அண்ணனிற்கும் இடையில் அமர்ந்து கொண்டான். இனியா கையில் இருந்த ஃப்ரூட்டியை பார்த்து கொண்டிருந்தான். இளவரசனும் இப்படியும் அப்படியும் திரும்புகிற சாக்கில் இனியாவை பார்த்து கொண்டிருந்தான். சந்துரு அவன் அண்ணனிடம் திரும்பி, அண்ணா நீ இங்கே வர்றியா, நான் கார்னர் சீட்டில் உட்காந்துக்கிறேன் என்றான். உடனே இளவரசன் முகம் பிரகாசமாக மாறி உடனே சரி என்று தலையசைத்து உடனே மாறி அமர்ந்தான். இனியாவிற்குத்தான் இதெல்லாம் இம்சையாக இருந்தது. இந்த சந்துரு இதெல்லாம் தெரிந்துதான் செய்கிறானா இல்லை தெரியாமல் செய்கிறானா என்று. மறுபடியும் படம் ஆரம்பித்து விட்டது. இனியா படம் பார்க்கும் சாக்கில் திரையை விட்டு பார்வையை விலக்கவே இல்லை. இளவரசனுக்கு மனதில் குதூகலமாக இருந்தது. அவனின் மனம் யாஹூ என்று குதித்து கொண்டிருந்தது. இனியா என் மாமா பொண்ணு, இனி எனக்கு எந்த பயமும் கிடையாது. இனியாவுக்கு என் மேலே கோபம் இருந்தாலும் அவளுக்கு என்னை பிடிக்கும்ன்றது அவள் என்னை திரும்பி திரும்பி தேடுனதிலேயே தெரிஞ்சு போச்சு. ஓ காட் தேங்க்யூ என்று மனதிற்குள் சொல்லி கொண்டிருந்தான். எப்படியோ மனம் தெளிஞ்சு அவன் திரையை பார்க்கையில் நஸ்ரியா ரிங்க ரிங்கா என்ற பாடலோடு டான்ஸ் ஆடிக்கொண்டிருந்தார். இளவரசன் இது என்ன படம் என்று யோசிக்கையிலே ஆர்யாவை காண்பிக்கும். ஓ ராஜா ராணிக்கு வந்திருக்குமா, இவ்வளவு நேரம் என்ன படம் கூட தெரியாமலே இருந்தேன் என்று எண்ணி சிரித்து கொண்டான். என் இனியா கூட பார்க்கிற முதல் படம் இப்படி இருக்கும்னு நான் நினைச்சே பார்க்கல என்று நினைத்து அதற்கும் அவனுக்கு சிரிப்பு தான் வந்தது. திரும்பி தம்பியை பார்த்தான். அவன் தீவிரமாக படம் பார்த்து கொண்டிருந்தான். இளவரசன் இனியாவின் புறம் திரும்பி அவளின் பக்கத்தில் யார் அமர்ந்திருக்கிறார் என்று பார்த்தான். ஜோதிதான் இனியாவின் பக்கத்தில் அமர்ந்திருந்தார். ஜோதியும் பாலுவிடம் ஏதோ பேசியவாறே படத்தை பார்த்து சிரித்து கொண்டிருந்தார். சரி, அவரும் இப்போதைக்கு இந்த புறம் திரும்ப மாட்டார் என்று எண்ணி இனியாவிடம் தலையை சரித்து, நாம் பார்க்கும் முதல் படம் இப்படி பார்ப்போம்னு நினைக்கவே இல்லைல என்றான். இனியா அவனை திரும்பி உஷ்ணமாக ஒரு பார்வை பார்த்தாள். அப்போது இளவரசன், இனியா இங்கே பார்த்தாயா, நானும் ஃப்ரூட்டி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன் தெரியுமா, அங்கே பாரு, உங்கள் அக்கா மாமா 2 பேரும் 7up, என் மாமா அத்தை பாப்கார்ன், நம்ம 2 பேரும் ஃப்ரூட்டி. எப்படி, நான் என் மாமனாரைத்தான் ஃபாலோ பண்ணுவேன்ப்பா என்றான். இனியா திரும்பி முறைத்தாளை தவிர வேறு எதுவும் பேசவில்லை. இளவரசனும் இனியாவின் முறைப்பை கண்டுகொள்ளாமல் வசீகரமாக புன்னகைத்தவரே, ஒரு மாமா பொண்ணு அத்தை பையனை இப்படியா டார்லிங் பார்ப்பா, உனக்கு நான் நிறைய சொல்லி கொடுக்கணும் போல இருக்கே என்றான். இனியா கோபத்துடன் திரும்பி, வேண்டாம், நான் எதுவும் பேச வேண்டாம்னு பார்க்கிறேன், என் வாயை கிளறாதீங்க, அப்புறம் உங்களுக்கு தான் கஷ்டம் என்றான். என்ன ஸ்வீட்டி, ஐ நோ நீ என் மேலே கோபமாக தான் இருப்ப, பட் இப்போ நம்ம 2 ஃபேமிலியும் சந்தோஷமாக இருக்கும்போது நீ அதை கெடுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியுமே என்று சிரிப்புடனே சொல்லி முடித்தான். என்ன மிஸ்டர் மிரட்டுறியா, ப்ளீஸ் டார்லிங், என்னை வழக்கம் போல் இலான்னு கூப்பிடு, நீ இப்படி என்னை யாரோ மாதிரி கூப்பிட்றத என்னால் தாங்கிக்க முடியலை என்றான். அவன் குரலில் இருந்த வருத்தத்தால் இனியாவால் அதற்கு மேல் அவனுடன் வாதாட இயலவில்லை. இளவரசன் எவ்வளவோ பேசியும் அவள் அமைதியாகவே இருந்தாள். ஒரு வழியாக படம் முடிந்து எல்லோரும் வெளியே வந்த பிறகு ராஜலட்சுமி தன் அண்ணனை அவர் குடும்பத்தோடு மறுநாள்
அவர்கள் வீட்டுக்கு வர வேண்டும் என்று கூறினார். ராஜகோபாலும் சரி என்று கூறுகையில் சந்துரு இடையிட்டு, அம்மா, இன்னைக்கு அண்ணனுக்கு ஒரு பெரிய கான்ட்ராக்ட் சைன் ஆகி இருக்கு. வழக்கமாக நாம் இப்படி ஏதும் பெரிய ஆர்டர் கிடைச்சா வெளியே ஹோட்டலுக்கு போய் அதை செலிப்ரேட் பண்ணுவோம் இல்லை. இன்னைக்கு நமக்கு எத்தனை முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. நாம் இதை கொண்டாட வேண்டாமா? வெறும் சினிமாவோட முடிச்சுடுவீங்களா? நாம் இன்னைக்கு வெளியே போய் டின்னர் சாப்பிட்றோம் என்றான். ராஜலட்சுமியும் சிரிப்புடனே அதை ஆமோதித்து, என்னன்னா சொல்கிறீங்க? சந்துரு சொல்கிற மாதிரி நாம் எல்லோரும் வெளியே போய் சாப்பிடலாமா என்றான். சரிம்மா, அதுக்கென்ன, போனா போச்சு. நீ என்னம்மா சொல்கிற என்று மனைவியை பார்த்து கேட்டார். இளவரசன் இனியாவை பார்த்தான். அந்த பார்வையில், பார்த்தாயா, நாமும் இப்படித்தான் இருக்கணும் என்ற பொருள் புதைந்திருந்தது. போனாங்க, இவ்வளவு நாள் கழித்து நாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்திருக்கோம். அதை நாம் கொண்டாட வேண்டாமா என்றான். அனைவரும் ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலிற்கு சென்றனர். இந்த முறை ராஜகோபாலும் லட்சுமியும் இளவரசனை நடுவில் உட்கார வைத்து கொண்டு அவனுடன் பேசிக்கொண்டிருந்தனர்.